ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சுவையான ஒரு முட்டை பிரட்டல் ஒன்று பார்க்கலாம். இப்போ அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு குக்கிங் ஆயில் ஊற்றிருக்கிறேன். நான் ஒரு பேன் ஒன்று எடுத்துருக்கிறேன். அதில் நான் 3 முட்டைகளை இந்த மாதிரி உப்புத்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம முட்டையை இந்த மாதிரி நம்ம ஒரு பேனில் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இது உதிரி உதிரியாக வந்துடும். ஸோ உதிரி உதிரியாக வந்ததுக்கு பிறகு நம்ம முட்டை பிரட்டல் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்திக்கெல்லாம் நல்லாயிருக்கும், ரொட்டிக்கும் நல்லாயிருக்கும். ப்ரெட்டில் கூட நீங்கள் இதை வச்சு சாப்பிடலாம். சாண்ட்விச் மாதிரி செஞ்சு ப்ரெட்டில் நம்ம வச்சு சாப்பிடும்போது இன்னமும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த முட்டையை இது பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் ஓரளவு கொதிச்சதுக்கு பிறகு கடுகு வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்குவோம். போட்டதுக்கு பிறகு கடுகு கொதிச்சதுக்கு பிறகு லைட்டாக வெந்தயமும் கொஞ்சம் போட்டுட்டு நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயத்தில் இதை செய்யலாம். 3 முட்டைங்கிறதுனால நான் ஒரு அளவான சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். இதில் இப்போ நான் 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். இப்போ வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கு பிறகு நம்ம தக்காளியையும் போட்டு இதில் நல்லா வதக்கிக்குவோம். வதக்கிட்டு நான் 2 பச்சை மிளகாய் மாதிரி எடுத்துருந்தேன். அந்த 2 பச்சை மிளகாவை இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். நிறைய தக்காளி போட்டால் கொஞ்சம் புளிப்பு தன்மையாக நல்லாவும் இருக்கும். ஸோ சாதம் மட்டும் இருந்தால் ஒரு அவசரத்துக்கு 3 முட்டை இருந்தால் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். நான் கல்லுப்பு தான் எப்பயுமே சேர்த்துக்குவேன். ஸோ கல்லுப்பையும் போட்டு இதில் நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்குவோம். எப்பயுமே நம்ம தக்காளி வெங்காயமெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லா கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்துட்டேன். இதையும் நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிட்டு கருவேப்பிலையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் மசாலாத்தூளும் மிளகாத்தூளும் இதில் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் நல்லா காரம் வேணும்னா நீங்கள் மிளகுத்தூளும் போட்டுக்கலாம். நான் ஒரு மிதமான காரத்தோடு செய்கிறதுனால கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அடி பிடிக்காத வண்ணம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து இதை வேக வச்சுக்கலாம். முதல்ல எண்ணெயிலே நம்ம இதை நல்லா வதக்கிக்கணும். பிறகு தான் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நான் இதில் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்குவேன். கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்ததுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த எண்ணெயிலே கருவேப்பில், பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி பூண்டு கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம். நான் அதில் பூண்டு போடலை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நம்ம வேக விடுவோம். முட்டையில் நல்ல புரத சத்துக்கள் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மார்னிங் நம்ம அவசரத்துக்கு ஸ்கூலுக்கு கூட இந்த மாதிரி முட்டை செஞ்சு இதில் நம்ம இந்த மாதிரி பிரட்டல் செஞ்சு இதில் நம்ம ரைஸை போட்டு கிண்டி கூட கொடுக்கலாம். பிள்ளைங்க ஸ்கூலில் கிரேவி இல்லாட்டி கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த கொஞ்சம் தண்ணியிலே இந்த முட்டையும் வெங்காயமும் பச்சை மிளகாய் கருவேப்பிலெல்லாம் வேகிறதுக்கு நல்லா வதக்கி விடணும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு பிறகு நான் கொஞ்சம் சோயா சாஸ் போடுறேன். சோயா சாஸ் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் தூக்கி கொடுக்கும், தூக்கலாக இருக்கும். ஸோ இது சோயா சாஸும் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்குவோம். டொமேட்டோ சாஸ் ஊற்றக்கூடாது. டொமேட்டோ சாஸ் ஊற்றினா டேஸ்ட் கெட்டு போயிடும். ஸோ சோயா சாஸ் ஏன்னா நம்ம ஏற்கனவே தக்காளி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் சோயா சாஸ் மட்டும் போட்டுட்டு இதை நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சுக்குவோம். இப்போ இது நல்லா கொதித்து வந்தோடனே பச்சை வாசனை போகிற வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம முட்டையை இதில் சேர்த்துக்குவோம். முட்டையை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த சுவையான முட்டை பிரட்டல் ரெடி ஆயிரும். இது சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அவசரத்துக்கு சாதத்தை இதில் போட்டு கூட மிக்ஸ் பண்ணி நம்ம எங்கேயும் போகிறதுனா கூட எடுத்துகிட்டு போயிடலாம். பிள்ளைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட செஞ்சு கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம முட்டை அவிச்சும் இதில் போட்டு செய்யலாம். முட்டை ஆம்லெட் போட்டும் கட் பண்ணிவிட்டு இப்படி செய்யலாம். முட்டையை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி செய்யலாம். செஞ்சுட்டு எடுத்து வச்சோம்னா ரொம்பவே சுவையாக டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. அப்போ தான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்னோட இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.